ஹாய் ஹலோட ஆர்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை ஒருத்தனா வெல்கம் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுலாம். ஸோ இன்னைக்கு ஜிக்குக்கான ஒரு பிஎல்எஃபை எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ உங்களுக்காக இருந்தது பிகின் டோலோட தேர்ட் எபிசோட் நாளைக்கு இப்படி நான் போட பார்க்குறேன். ஸோ இது யூ மீ அஸ் அப்படின்ற ஒரு எபிசோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ எபிசோட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஜங்குக்கும் டேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டேன் வீட்டிலே இருக்கோண்டா, இங்கே வெளியே போயிடலாம், சின்ன நேரம் கேட்டேன், இங்கே வெளியே போயிட்டு வரலான்ட்டு போகலாமா? நானும் தானே யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் கேட்டேன் வெளியில் போகலாங்கிறது அப்படின்ட்டு. நானும் அப்புறம் சொல்லி ஏதாச்சும் மாற்றி வச்சுருக்கேன். இன்னைக்கு போகலாம், எங்கள் ரிசீவ் பண்ணி சொல்லுவாங்க, கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லி வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ரொம்ப இருக்கும் இது கேட்டே இருந்தாங்க. எது வெளியே போகிறாங்க கரெக்டாக பேசிகிட்டு இருந்தோம். நீ கேட்டு போகலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இல்லை போகிறமா எங்கே போகிறேன் போடுறா எங்கே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ எங்கன்னா பசானுக்கு தான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முமே ரொம்ப நாள் ஆகுது பசான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டே வந்துட்டு பசான் போகிறான், அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஸோ ஜம்முக்கும் ஆமாம் இல்லை நம்ம ரொம்ப நாள் பசான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்லி 3 பேருமே கிளம்புறாங்க. ஸோ 3 பேருமே போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ட்ராவலிங்கு பாட்டு கேட்டு போயிட்டுருக்காங்க. அது டீட்டெயிலாக கேட்டுட்ருக்காங்க. ஃபேக் லவ் அந்த மாதிரி கேட்டுட்டு போயிட்டுருக்கும்போது ஃபேக் லவ் கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லு ஜங்கு, இந்த சாங் வாய்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் ஜங்குக்கா? வா என்ன வாய்ஸ் தான் உன்னோட தான் இன்னும் நான் மாட்டேன். அப்படியே ஏஞ்சல் வாய்ஸ் மாதிரி இருக்கும். எனக்கு வாய்ஸ் தான் ஏஞ்சல் மாதிரி இருக்கும். நீயே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கேன். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் கான்வர்சேஷன் போகுது அவங்களுக்குள்ள. ஸோ அப்படி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போது அப்படியே இப்படி தான் ட்ராவலும் போயிட்டுருக்கு. ஸோ ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்க 3 பேர் பசான் போயிடுறாங்க. பசான் போயிட்டு ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. நாளைக்கு அவங்க 2 பேரில் வீட்டில் ஒருத்தவங்களோட வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட இல்லைன்னா ஜம்முக்கோட வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போகிற ஹோட்டலில் 3 பேருமே பண்ணிட்டு அவங்க வந்துருக்காங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப அவங்களுக்குமே டயர்டாக இருக்கும். ஸோ ஜம்முக்கு வந்துட்டு ஜிம்மன் சொல்லு ஜம்முக்கா போயிட்டு எனக்கு பிராணம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஜிம்மன் இருந்துட்டு இப்போ பார்த்தாலும் என்ன தான் வேறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு பிராணம் வச்சுட்டுலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிம்மனுக்கும் டேக்கும் நார்மலாக மில்க் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ 3 பேருமே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சு முடிச்சுட்டு ஜங்கு சொல்கிறான், இரு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ அடுத்து நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். ஸோ அவங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறான். உட்காந்து சொல்கிறான், ஜிமன் நீ போ ஏடா நான் ஒருத்தன் உட்காந்து இருந்துக்கிறேன், என்னை பற்றி எங்கே கமெண்ட்ஸ் தான் வந்துருக்கியா? டெய்லி ஒருத்தருக்கா ஞாபகம் இருக்குதுக்கா இருக்குட்டேங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப சமாளிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரிங்க ஜிமின்சி நீங்களே போங்கட்டேன். ஆனால் நான் விட தானே ஜிமின்சின்னு சொல்லு ஜிம்மினோ நீ இப்போ ஜிம்மினும் உட்காந்துட்டேன். ஐயோ கொஞ்சம் உங்கள் ஃபைட் பண்ணி பாருங்களா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய்
அவங்களுமே போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டு சரி எங்கே போகலாம் அப்படின்னு நான் ஃப்ரெண்டாக வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க, எங்கே வெளியில் போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிம்மில் வந்துட்டு சுங்குக்கா யோசிச்சு நம்ம எங்கேயாவது பீச் போகலாம்னா அங்கே போய் நம்ம எங்கேயும் குளிச்சுட்டு இங்கே போய் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். சுங்குக்கு சிரிச்சுட்டு நீ குழந்தை அடிக்கடி காட்டுன்னா பூஜுங்கக்கா இப்போ பார்த்தாலும் என் ஹைட்டை வச்சு எனக்கு கலக்கிறதே வேலை போச்சு. என்ன பண்ணுறது, நாங்கள்லாம் இவ்வளோ ப்ரோட்டீன் அதெல்லாம் குடிச்சு நாங்கள் இவ்வளோ உயரமாக வந்திருக்கோம். இருக்கே சும்மா தாராமல் இன்னொரு வாட்டி ரொம்ப சும்முக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே போய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ எங்கள் தேவாங்க இவங்க இதுக்குலாம் வந்துருக்கு. சரி நம்ம தனியாகவே ஒரு ட்ரிப் போயிருக்கலாம். இவங்க கூட தான் வந்து இவங்க ரொமான்ஸ்லாம் பார்த்து சரி முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புலம்பிகிட்டே இருக்கான். புலம்பிட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மன் சொன்ன மாதிரி அங்கே வந்து ஜிம்மன் சொன்ன மாதிரியே போயிட்டுருக்காங்க பீச்சுக்கு. ஸோ பீச்சுக்கு போயிட்டு அங்கே போய் அவங்க எங்கேயும் குளிக்கிறாங்க. எங்கேயும் ஏன்னா பீச் சைட் போயிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உட்காந்து சரியா இப்போ குளிக்கிறதுக்கு மட்டுமா எங்கே வந்து இங்கே நம்ம வரலாம் டொங்குக்கா அவங்க வாங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு குழந்தை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ டொங்குக்கா சிரிச்சுட்டு சொன்னால் கேட்க மாட்டேன் சரி வராதான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போகிறாங்க. 3 பேரும் போயிட்டு பால் பாஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஐயோ எவனாவது வந்து நம்ம பார்த்தா என்ன நினைப்பா சொல்லு, பேரை தான் இத்தனை வயசு ஆகிடுச்சு இன்னும் குழந்தையாட்டம் பால் பாஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம். என்ன ஜோமுக்கா எத்தனை வயசானாலும் பால் விளையாடுறதுல நல்லா சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இருக்கும்டா அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க எங்களுக்கும் குழம்பிட்டு இருக்காங்க. யார் அவங்க குழந்தையா இருக்கான் அப்படின்ட்டு. இங்கே வந்து நான் வேறு விளையாட்டு விளையாடணும்னு யோசிச்சுட்டேன். இப்போ நான் வச்சுட்டு இவன் அக்கா சரிப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சின்ன சொல்கிறான். என்ன சொல்கிறேன் எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக குழந்தை மாதிரி பண்ணிட்டுருக்கான். வந்துட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பே ஆகிட்டான். ஸோ இப்படிலாம் விளையாடிட்டே இருக்கீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 3 பொண்ணுங்க போயிட்டுருக்காங்க. ஸோ விலங்குன்னு பார்த்துட்டு அந்த 2ஆம் ஒரு பூக்கள் அழகாக இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஜெமினிஷியம் வந்துட்டு அவங்க பிடிச்சிட்டு அவங்க ஆமாம் அந்த ரெட் கலர் கூட அழகாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பொசிசிவ் வாங்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கான். நான் பொசிசிவ் வைக்கணுன்றதுக்காக தான் அவன் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். மற்றபடி அவனுக்கு அந்த கேர்ளில் எந்த விதமே இருந்திருக்காது. ஸோ இவனும் வந்து அவங்க தான் அடிச்சிட்டு இருக்கான். அப்படின்ட்டு வந்துட்டு யான்டா எனக்கு அடிவாங்க வைக்கணுன்றதுக்காக எனக்கு அவனுக்கு வந்து வகிச்சிட்டியா அந்த மாதிரி கேட்டுட்டு அப்படி இருக்கும்போது அந்த அவன் ஜம்முக்கு சொன்ன கேர்ள் வந்துட்டு அந்த வந்து ஜம்முக்கிட்டு ஹலோ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிறான். ஜம்முக்கு வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சஜிட்டு அப்படின்னு கேட்டது அதுக்கு சிறப்பாக பண்ணுறேன் சரி போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போகிறாங்க சரி போயிடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜம்மு பண்ணிட்டு ஸ்டாப் அந்த பொண்ணு யார் கேட்டேன் என்ன கேட்டேன் இப்போ நானும் அந்த பொண்ணு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ஜி செம்ம கடுப்பாயிடுது. அவன் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி வச்சுருந்துருப்பான் கையில். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் அது வந்துட்டு கீழே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை கண்ணாலே கொண்டு கட்டிருக்கான். சும்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சி வச்சுக்க வைக்கிறான் அப்படின்ற மாதிரி டேக்கிட்ட அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ தெரிய வந்துட்டேன் இவனும் கொட்டு பண்ணல என் நேப்பன் சொல்லுவான் மனசுனா இவனுங்க அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்கும்போது அப்படியே ஜிமின் வந்து கூப்பிட்டு போயிடுறான். போயிட்டுருக்கும்போது போய் ஜங்குக்கிட்ட நோட் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்னம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிமின் முன்னாடி போயிடலாம்
கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு கண்டுபிடிக்கல எதுவுமே அப்படி நடுடா சும்மா தான்டா பண்ணேன் அப்படின்னா யூடியூப்குள்ளே கோமாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பீஸ்லேயே வந்து ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருந்துப்போ. ஸோ ஜிமன் வந்து அங்கே போயிடலாம். இப்போ ஜங்குக்கும் பின்னாடி போய்ட்டு ஜிமன் அவன் சும்மா தாண்டா பண்ணேன் ஒன்றும் கிடக்குது ஜங்கும் பேசாதே கூட கூட பேச அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இவனுங்க 2 பேர் கூடயும் வந்து பாவத்துக்காக அவங்க அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கான். ஐயோ டே நில்லுங்கடா என்னைய மறந்துட்டு போடுங்க டே நில்லுங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஜிமன் வந்து ரூம் போயிடறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஒரு கேப் கிடைச்சிருக்கும். அவன் உள்ளே போயிடறான். உள்ளே போயிட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டான். எதுக்கு நீங்கள் அந்த அந்த பொண்ணு கூடயே போய் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்து அவன் கூடயே பேசிட்டு அவளே கேர்ள் ஃப்ரெண்ட் போ அப்படின்னு சொல்லி கேட்டு போகிறான். ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு அவ்வளோ விட அழகான ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் அதுக்கு அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பக்கமாக திரும்பிடுறான். ஸோ அப்போ ஜங்குக்கும் அவனை இப்படி பேக் சைடு திருப்பிட்டு ஜிமன்ஷி 1000 பொண்ணு பார்க்கலாம் ஆனால் கூட மட்டும்தான் வாழணும்னு தோணும். அதுதான் ஜிமன்ஷி நீ இப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்குன்னா குறைச்சலே இல்லை ஜங்குக்கு அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்றான். ஸோ இப்போ ஜிமன் எதுவுமே சொல்ல கிடையாது. டக்குன்னு ஆஃப் ஆகிட்டான். இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு ஆஃப் ஆகிட்டான். ஸோ இப்போ டேன் வந்து கதவை தட்டிட்டு டே அடா சீக்கிரமாக போய் கதவெல்லாம் தாழ்த்திட்டு ஐயோ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த பக்கம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. இவன் எதாவது பண்ணிட போகிறான் அப்படின்ட்டு. ஸோ இதோடு நான் இந்த எபிசோடு நிப்பாட்டிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா என்னால் லென்த்தான வீடியோஸ்லாம் போட முடியல. நான் முடிஞ்சால் நான் இதோட செகண்ட் பார்ட் போடுறேன். இல்லைங்காட்டி நான் இன்றைக்கி போட மாட்டேன். நான் நாளைக்கு கண்டிப்பாக இந்த எபிசோட் போடுறேன். ஸோ எபிசோட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும். பட் ஸ்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வேறு ஏதாவது உங்களுக்கு ரிக்வஸ்ட் ஏதாவது என்கிட்ட கேளுங்க ஒன் ஷார்ட்க்கு. நான் இப்போ ஃப்ரெண்டு தொடங்கிட்டேன். ஸோ முடிச்சிட்டதுக்கப்புறமா இல்லைன்னா ஒரு எஃப்எஃப் அது முடிச்சதுக்கப்புறமா நான் இன்னொரு எஃப்எஃப் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் எஃப்எஃப்னு கேட்காதீங்க. ஒன் ஷார்ட் கேட்டால் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. உங்கள் நான்